ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். This could be the first trumpet, might as well be the last. Many more will have to suffer, many more will have to die. Don't ask me why. Things are not the way they used to be. I won't tell no lie. One and all got to face reality now. Though I try to போகுதுன்னு விட்டினா கேடன்னு ஆப்பு வைப்பாண்டா. தானா தேடி போய் நின்னா வேணும்னு காக்க வைப்பாண்டா. சாமதான வேத தண்ட நாளும் தோத்து போகும் போது தகிடுதத்தான் 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 தகிடுதத்தான். ஜி சின்ன ஹெல்ப்பு கையில் கேஷ் இருக்கு ஜிபேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? பணக்காரா கோடி தொட்ட சாமிக்குன்னு தானம் பண்ணுரு. அட பணக்காரா கீரை வாங்க காரில் போய் நேரம் பண்ணுரு. எதிலும் வெல்லும் ஏடா கூடம். ஜி ஒரு சின்ன ஹெல்ப் எப்போதும் இல்லை காலம் மாறும் நியாயம் வெல்லும். சாமதான வேத தண்ட நாளும் தோத்து போகும் போது தகிடுதத்தான் 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 தகிடுதத்தான். தானா போகுதுன்னு விட்டினா கேடன்னு ஆப்பு வைப்பாண்டா. தானா தேடி போய் நின்னா வேணும்னு காக்க வைப்பாண்டா.
கெட்டவன்னு யார சொல்லு? நல்லவன கெட்டவனா மாத்துறவன் தான் கெட்டவனோ? ஆட்டோமேட்டிக் வாட்ச் போல ஓடுகிற வாழ்க்கை இது. ஆட்டுறத நிறுத்தி புட்டா நடுநிசையில நின்னுடுடோய். என் நண்பா, வாழ்க்கை என்பது வருஷ கடைசி பரீட்சை போலடா. கேள்வது வேண்டா, உன் கண்ணில் தூவ கற்ற கை மண்டேலுக்காகுதடா. சாமதான வேத தண்ட நாலு தோத்து போகும் போது தகிடுதத்தான் 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 தகிடுதத்தான். மல்லு கட்டி மாளாம போனதுன்னா பில்லு கட்டு காசுக்காக 8 கட்டி சொல்லுறண்டா. கண்ணு கட்டு போனதுன்னா சூரியனை கும்பிடுவான். சத்தியத்தை கலவ செய்ய சக்கடைய தேடிடுவான். பேரன்பு நீதார வாத்து வேற ஆளு கையில் சேர்த்துட்டு எல்லாரோட மேடம்ஸும் ஃபாலோ பண்றேன், பட் இந்த ஆளு மட்டும் வர மாட்டேங்குது. சாமதான வேத தண்ட நாலு தோத்து போகும் போது தகிடுதத்தான் 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 தகிடுதத்தான். ஓடா பேஞ்சு வேலை செஞ்சாலும் ஒரு பைசா கூட்டி தந்தானா. உடச்சு பேசுகிறாரு பயிரார சொல்லி வச்சானா. ஜி சிகரெட்டை கீழே போட்டீங்க, தள்ளு. யாரோ தொத்திரி எடுத்துட்டு வராங்களா? உன்னை பார்த்தா போலீஸ் மாரியும் தெரில, ரவுடி மாரியும் தெரில. எது ஃபாலோ பண்ணுறேன்? ஃபாலோ சே அப்படிலாம் இல்லை சார். நான் சும்மா அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், நீங்கள் நான் பார்த்து. ஏய், என்னை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும், நான் தலை தடிக்க ஓடி அது நின்றுதுன்னு தெரியும். சார் நான் தான் சொல்கிறேன்ல உங்களை ஃபாலோ பண்ணலன்னு. டேய், இப்போ என்ன எதுக்கு ஃபாலோ பண்ண சொல்லலை? பார்த்தா சார் பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க, இன்டீசெண்டாக பிக்கப் பண்ணுறீங்க. உனக்கு டீசென்ட்டு மயிறு சொல்கிறா. சார் சாரி சார், பேசிக்காக எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். அதனால தான் வெளியில் இருக்கிறவங்களோட ஒருத்தங்களோட மேனேஜரை ஃபாலோ பண்ணி என் ஆக்டிங் ஸ்கில்ஸை நானே டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க சார், அதனால தான் உங்கள் கேரக்டரையும் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் நானா சடனாக என் ஆப்போசிட்டில் வந்து நின்ட்டீங்க, புக்குன்னு ஆச்சு சார். ஏய், அது ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட கேட்க வேண்டியதுண்டா. போன ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன் சார். கொஞ்சம் கிட்ட வந்து சொல்ல பயமாக இருந்துச்சு சார், அதனால தான் உங்களை லாங்கில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். இது பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஹீரோ ஆனது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கும் பயப்படக்கூடாது. என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம். அவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன சூஸ் பண்ண? ஏன்னா அந்த மால்லே பார்க்கறதுக்கு நீங்கள் மட்டும் தான் மாசாக இருந்தீங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பேர் என்னடா? வெற்றி ஒன்று. உங்கள் பேர் என்னண்ணா? வில்சன். பயங்கரமாக இருக்குண்ணா. ஆமாம், ஹீரோன்ற இது என்ன பண்ணியிருக்க காட்டு. நோ, நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாலாம் இல்லைண்ணா. இப்போ தான் சின்னதாக ஒரு சில ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களாண்ணா? ஏய் சமாடா, கலகிட்டப்போ கிளி கீச. சீரியஸாக தான் சொல்கிறீங்களா? என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே. டேய் சீசன் சொல்கிறேன்டா, செம்மடா. நோ, இந்த பக்கம் இருந்து அப்படியே போனாங்க ஏர்ஃபோர்ஸ் கேம்ப்னா.
டேய் ஃபோன் பாஸ்வேர்ட் சொல்றா. ஏய் சொல்கிறேன். விட்டுருண்ணா ப்ளீஸ். நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைண்ணா. ஏய் என்னடா பிரச்சனை? அந்த பையன் சுட்டு போட்டு வச்சுருக்கீங்க. ஏதோ தப்பா இருக்குது நடந்தது. விட்டுருங்கடா. தோடா விட்டுருணும் நானே. டேய் நீங்க 2 பேர் யாரா இது நடுவில் புதுசா? ஒன்றும் இல்லை, தம்பி கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் பொழுது அதான் விளையாண்டு. அதான் பார்த்துட்டீங்களா, பார்த்தும் பார்க்காம போயிட்டே இருக்கணும். புதுசு எல்லாம் செய்யக்கூடாதீங்க. கிளம்பு கிளம்பு. டேய் இப்போ அனுப்ப முடியுமா முடியாதா? பாடுறா கொந்தளிக்கிறானுங்க இணைந்த கைகள் அருள் பாண்டிய ராம்கி. நீ யாரா மயிரே? டேய் நில்றா, மாட்டினா செத்துருவேன். சின்ன பையன் மாத்தினா இப்படி தான் பண்ணுவீங்களாடா? இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி எதனா பண்ணுறத பார்த்தேன். பைசிகர் தமிழ் மோத மாட்டீங்களாடா? எப்போ காப்பாற்ற எப்படி எங்கே போகலான்னு இருக்கியா? டேய் பயபுள்ள தேங்க்ஸ் கூட சொல்லாமல் எஸ்கேப் போயிடுச்சு. தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. வா டேய் வெற்றி அண்ணா அச்சு மூஞ்செல்லாம் கீழ்ச்சிக்கிறாங்க. ஆமாண்ணா காசாக தான் இருக்கும். ஆமாண்ணா எனக்கு தெரிஞ்சு காசாக தானே இருக்கும். அதுதான் அந்த அடி அவனுக்கு. அதே என்ன பண்ணிருக்கக்கூடாது? அண்ணா என்னண்ணா பேசுகிறீங்க? இத்தனை காப்பாற்றி விட்டுருக்குறோம், இப்படி யோசிக்கிறீங்க? சத்தியமாக நீ பேசுறது பண்ணுறது எதுவுமே புரியல. பற்றி தெரியல போடுங்க. நீ தான் என் கேரக்டரை ஃபாலோ பண்ணுவா. ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணா யாரும் தெரிஞ்சுக்காமலே ஃபாலோ பண்ணிட்டேன். டேய் நான் போயிட்டே இருக்கேன், நீ என்ன இன்னும் அங்கே நின்றுற? போடா. ஐயோ காலைல யார் முகத்தில் முழிச்சனே தெரியல. எல்லாம் நேரம் கொடுமடா. போக போக நான் நடக்க போகுதோ வரேண்ணா. டேய் வெற்றி, இந்த ராபரி பண்ணுறவங்கலாம் கண்ணு 360 டிகிரியில் இருக்கும். இன்னும் அச்சு இந்த நேக்கா அச்சு காசாகிட்டாங்க பத்தியா? பண்ணுறது ஒரு 424 ஜெடி சீட்டிங்கு. இதில் ஜென்டில்மேன் மாதிரி ஸ்பீச் வேறு. நான் வெற்றி ஏதோ புலம்புற பொழுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ப்ரில்லியன்ட்ண்ணா நீங்கள். அப்படியே இவர் பெரிய தலைவப்படுத்த தளபதி விஜய் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் கிளாஸோட தான் சுற்றுவார். டேய் வாடா. ஐயோ ஏதோ பெரிய லெவலில் மாட்ட போகிறோம் போகுது.
ஏண்ணா தாமரை கூட்டின்னு வந்திருக்கீங்க? யார் தேடுறாரு? நோ, யாருண்ணா தேடுறீங்க? இந்த இடத்த பார்த்தா ஒன்றா தோணுது. பெருசாக என்னண்ணா, எப்பயுமே க்ரௌடு கூடுற ஒரு இடம், எல்லாம் அறக்க பிறக்க வேலைக்கு ஒன்று இருப்பானுங்க, அவ்வளோதானே? அவ்வளோதானா? கிரவுண்டு இருக்குது, மார்க்கெட் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அவ்வளோ க்ளவுடு இருக்குது. நம்ம தாம்பத்தை பற்றி அவ்வளோதான் நான் கேட்குறேன். அண்ணா எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுண்ணா. சரி ஆமாம், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான். அண்ணா நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலண்ணா எனக்கு. அதாவது வெற்றி, இந்த ஊரோட அருமை பருமை பற்றிலாம் சொல்லிட்டேன். இந்த ஜனங்கன்றால அவங்கள பற்றி சொல்கிறேன் கேளு. ஆட்டோ ஓட்டினா 1000 ரூபாய், கம்பெனிக்கு போனால் 15,000 ரூபாய், ஐடி கம்பெனியில் போய் சிஸ்டருக்கு இதில் டொக்குன்னு தட்டுறாங்க பாரு, சும்மா துட்டு கொட்டுன்னு கொட்டும். ஆனால் அங்கே பாரு சொட்டது தான் மிச்சம். லைஃப்பில் இப்போ இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவல் எப்படா போகிறது? ஆனால் நீங்கள் ஏதோ லைஃப் தத்துவம் சொல்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது, பட் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க தானே புரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குண்ணா. நீ யாருன்னு போ தெரியும்டா நான் யாருன்னு. இவன் கேரக்டரை புரிஞ்சிக்க முடியலையே, என்ன தான் சொல்ல வரான்? ஒன்றுமா என்னை பற்றி தெரிலல. ஒரு சாம்பிள் பீஸ் ஒன்று காட்டுறேன், அங்கே வா. எப்படா பர்ஃபார்மன்ஸு? இப்படிலாம் பண்ணாதான் நம்ம டாப்புக்கு போக முடியும். நோ, நீ என்னடா பண்ணுற? சரி, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம், ஓகேவா? டா புடி, இந்த காலை மாட்டிக்கோ, நான் இன்ஜெக்ஷன் தரேன், அதை ஃபாலோ பண்ணு. இப்போ என்ன பண்ணணும் அதை நீயும் பண்ற. தப்பு பண்ணிட்டியடா வெற்றி. கேக்குதா இல்லையா? உங்ககிட்ட தான் பேசுறேன் வெற்றி. ஹலோ நேக்கு தெரிஞ்ச நானே இந்த அளவுக்கு பஸ் ஆச்சு இதுலடா. என்ன டைமிங்கு ஆசம்டா, நாசம்டா. அப்பா இதோ பார்க்கிங் வந்துட்டேன்ப்பா, இதோ வரேன். பாட்டுட்டாக்கா வரேன், இதோ வந்துட்டேன். இவனுக்கு என்ன ஆச்சு? இப்படி ஓடுறான். ஒரு 20 ரூபா போகும்போது என்ன பைக்கிட்டா? நீ பண்ணுறதுக்கு பேரில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா? திருட்டு டேய் இருவா. உன்னோட புலன்னு பார்த்தா போனஸா இன்னொன்னு கிடைச்சிருக்கு. என்னடா பேசினுக்கும் போது வாடா போடா சொல்ற அண்ணனை. உன் கூட நல்லவன் நம்பி சுத்தினதுக்கு என்னையும் இப்படி திருடன் ஆக்கிட்டல. டேய் வெற்றி, என்ன தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாடா? அதான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். அங்க பர்ஸு, இங்க பைக்கு, அத்துனா செயினா, அதுக்கப்புறம் மக்கரா. இந்த பாரு, இப்ப நான் நினைச்சா கூட இந்த ஸ்பாட்ல இருந்து உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட முடியும். ஆனா உனக்கு சிசிடிவி வேணா
அதில் உன் கூட சேர்ந்து நானும் மாட்டுவேன்டா. முடிஞ்சா மாட்டுறதுக்கு முன்னாடி இங்கே எஸ்கேப் ஆயிடு. அதான் உனக்கு சேஃபு. இந்த கேவலமான வேலையை தோட விட்டு. ஏய் இருடா. டேய் நான் மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லைடா. தாராயிடுவேன். ஏய் கையில் டூலு தொகுற. பச்சி பச்சிடாடா. எதுக்குடா பெத்து கட்டுற? பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். டேய் டேய் ஒரு விஷயம் வண்டி நிப்பாட்டுறான். கழுத்துக்கும் கத்திக்கும் காலுக்கு தான் கேப்பு. எஸ்கேப் பண்ண நினச்சா சொருவிடுவேன். ஏய் பண்ண ஃபாலோ பண்ணுறான். ஏய் வண்டி நிப்பாட்டாது, அச்சு ஓட்டுறான். ஓ எஸ்ஐட்ட சொல்லு, இன்ஸ்பெக்டர் சார் சொன்னாருன்னு. அந்த 2 அக்யூஸ் உள்ள இருப்பானுங்க. என்ன அவன் நாளைக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். சார் என் செயின் அடிச்சுட்டு ஓடுறாங்க சார். ஏய் லெஃப்ட்ல ஓடுறான். ஏய் போலீஸா. ஏய் அச்சு ஓட்டுறான். ஏய் அச்சு ரோட்ல ஓட்டுறான். போய் இப்ப சொல்லிடுறா. ஏய் என்னடா? ஏய் கிளம்புடா. வாட் ஓடுற? டேய் நீ வண்டி ஏறா. டேய் வண்டி ஆளு இல்லாத ஏரியா பார்த்து விட்றான். டேய் இறங்குடா. கட்சிக்கு போயிட்டா. டேய் இறங்குடா. டேய் போடா உள்ள. டேய் எவ்வளோ நீ ஏன்டா உன்னை பார்த்த? மொத்தத்தையும் உள்ள போது குளிச்சிட்ட.
ஆப்ஷன் தான். என் கூட வந்து சேர்ந்துரு. இந்த போலீஸ் கிலீஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரைட்டோ லெஃப்டோ நல்லா காசு பார்க்கலாம். இல்லை மாட்டேன், எஸ்கேப் ஆக நினைச்சேன். உன் உடம்புல கட்டி எங்கெங்க எல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன். டீலா நோ டீலா? டீல். டீலாடா பேசுற டீலே வாடா. ஹலோ டேவிட், உங்க ஏரியா எந்த சரௌண்டிங் தான்டா? ஆமாண்டா, என்ன கேக்குற? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ரா. எனக்கு தான்டா. நான் உனக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. சீக்கிரம் வாடா. வா. சரி, அங்கே வந்துடுறேன். டேய் வெற்றி, வந்துட்டேன்டா. லொகேஷனு எங்க இருக்க? டேய் லெஃப்ட்ல போறா. லெஃப்ட். டேய் 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 வெற்றி, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் வாடா, ஹாஸ்பிடல் போலாம். டேய் கத்தாதடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நான் சொல்றத மட்டும் செய்டா. இந்த பைக்கை மெக்கானிக் ஷாப் தான் வச்சிருக்காரு. இதை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லு. மீதி எதாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்து நான் நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எதுவும் சொல்கிற சுச்சுவேஷனில் இல்லை. ஆமாண்டா, அதை ஏன்டா நீ கேட்குற? யாரு பைக்கடா இது? உனக்கு எப்படா அப்படி? நீ எப்படா இங்க? டேய் என்னால் திரும்பி சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் எதாக இருந்தாலும் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் செய்டா. இந்த பைக்கை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லு. கிளம்புடா. சரி, நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கணும்னு தெரியுது. நீ சொல்றதை நான் செய்கிறேன். சரி, சீக்கிரம் ரீச் ஆகிட்டு காலை வர்றா. ஹலோ தம்பி, சொல்றா. வில்சன் என்கிற வில்லாதி வில்லன். பரவாயில்ல, என் பேரை ஞாபகம் வச்சுக்கிறேன். மறக்கிற மாதிரியாடா பண்ணிட்டு போயிருக்கேன். தேங்க்யூ. இந்த கண்ணில் மொன்ன தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிறது இப்போ தான் நேரில் பார்க்குறேன்டா. எனிவேஸ், நைஸ் டு மீட் யூ. டேய் தம்பி, சான்ஸே இல்லை, செம்ம காட்டு காட்டினேன். ஆனால் இன்னொரு வாட்டி இதை மாற்றாத, உன் சாவு கொடூரமாக இருக்கும். முடிஞ்சா செய்டா. அவ்வளோ கான்ஃபிடென்டா? லைஃப்ல ஓவர் கான்ஃபிடென்ட் வேணும்டா. ஓ
பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாடா. கிளைமேக்ஸே வந்தாச்சுடா. ஃபைனல் வச்சுக்கூடா. டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு என்ன சொன்னியோ அதே தான்டா நானும் இப்போ உனக்கு சொல்கிறேன். நீ போலீஸ் கிட்ட மாட்டுறியோ இல்லை பொதுஜனம் கிட்ட மாட்டுறியோ, என்கிட்ட மாற்றக்கூடாது அந்த ஜீசஸை வேண்டிக்கோ. மவனை மாட்டுனா மட்டனு, சிக்கனாக்கா சிக்கனு, சிக்கன் ஆயிடுச்சுன்னா டேப்பு வைய டக்குன்னு. அதருண்டா பதருண்டா, சண்டை வந்தா செதருண்டா, எல்போ ஷாட்டு வச்சா பாடி உனக்கு உதருண்டா. கொச்சிக்கின்னு போவேன் நான் கொச்சா இல்ல பத்ததான் பயப்பட நீ பாஷா இல்லை. முதல்ல சண்டை வந்தா கொத்து போறட்டா. சண்டை போட திருலனாக்கா மாண்டுக்க ரத்தா. டேய் அடுத்த வலை பார்த்துட்டு உன்ன மாதிரி தெப்பு பசங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்கண்டா. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இதுலேருந்து ஒன்று புரியுது, லைஃப்பில் யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருக்கிற வரையும் தான் ஓகே. அதுக்கு மேலே போச்சுன்னா எவனாலையும் அந்த எம்மனால கூட முதல்லாம் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சிக்காம நம்ம தேவைக்காக அவன் கூட போய் மாட்டி சிக்கி சின்ன போய் நம்ம ஆகிறவனை விட இப்போ அதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறவன் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு சரியான எக்ஸாம்பிள். நான் தெரிஞ்சே செஞ்ச இந்த தப்பை நீங்கள் தெரியாம கூட செஞ்சிடாதீங்க.